ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதமானது ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள்லாம் வருங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் சித்திரை வைகாசி என 2 தமிழ் மாதங்கள் கலந்து வரும். இந்த மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விஸ்வரூப மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மே மாத ராசி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. மே மாத ராசி பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மே 31 வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று மே மாத ராசி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மே மாதம் பிறந்து இப்போ தான் ஒரு 10 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 20 நாட்கள் இருக்குது. இந்த 20 நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது அது உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அதிர்ஷ்டமாக அமையும். சரி வாங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு மே மாத பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி காண்பதற்கு ஈஸியாக கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் தொழிலில் புதிய உக்திகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் உக்திகள் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் சில சிரமங்கள் காணப்பட்டிருப்பீங்க. அதாவது காணப்பட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவற்றை சமாளித்து ஆறுதல் பெறுற அளவுக்கு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும். மேலும் இந்த மாதிரியெல்லாம் சில சூழ்நிலை காரணமாக திருப்திகரமான மனநிலைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காணப்படும். இந்த மாதம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிரமங்களை எல்லாத்தையுமே வெல்லலாம். உங்கள் வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபடணும். உங்கள் வழக்கமில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே இருக்கிறது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்தில் வேலை மாற்றம் வேண்டுபவர்கள் உங்கள் எண்ணங்களை இந்த மாதம் தள்ளி வைத்து கொள்ளுங்க. சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க, அதுதான் நல்லது. இந்த மாதம் அதற்கு ஆதரவாகவும் இல்லை. அப்படி மாறினா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லப்படல. அதனால் அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த மாதத்தில் 2ஆம் பகுதி, அதாவது இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நிலைமை சற்று சீராக இருக்கும். முன்பு இருந்ததை விட இப்போ நிலைமை சற்று நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு சீராக இருக்கும். வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எழும். அது நல்லது தான். அந்த எண்ணெய் எழுவது மட்டும் இருக்கக்கூடாது, அதற்கான முயற்சிகளையும் செய்யணும். இழப்புகளை அழிக்கணும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இழப்புகள் அழித்தாலும் அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நிதி நிலைமை மேம்படுவது ஓரளவு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழில் செய்பவர்கள் கூட உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையாக முயற்சி பண்ணும். நிதி இழப்புகள் மற்றும் சட்ட சிக்கல்களை தவிர்க்க வீடுகள், நிலங்கள், வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதை இந்த மாதம் தவிர்க்கணும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் காசு வைத்திருந்தால் கூட அடுத்த மாதம் வாங்கி கொள்ளுங்க. இந்த மாதம் வாங்கி கொள்ள வேண்டாம். மீறி வாங்கினீங்கன்னா அது நிலைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சொத்துக்களை விற்று பணம் பெறுவதற்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்குது. அதனால் சொத்துக்களை விற்கிறதா இருந்தால் மட்டும் வியுங்க, வாங்கிறது வேணாம். சகோதர சகோதரிகள், பிற இரத்த உறவுகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களோடு உறவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுங்கிற விஷயத்தில் இப்போ நீங்கள் தள்ளி நிற்கிறது தான் நல்லது. உங்கள் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும். அந்த உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுறது தான் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். சுமூகமான உறவை பேணுவதற்கு மனதில் அமைதியை வளர்த்து கொள்ளணும். தியானம் மேற்கொள்ளுங்க, பெட்ரு. இந்த மாதம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி தியானம் மேற்கொள்ளுங்க. அப்படி அந்த தியானம் மேற்கொள்ளும்போது உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ தியானங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இது. அந்த தியானத்தை ஈஸியாக நீங்கள் மேற்கொண்டாவே உங்களுடைய பல ப்ராப்ளங்களுக்கு முடிவு கட்ட முடியும்.
அதே போல் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே ஏகோ பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது உறவுடைய பிணைப்பு மற்றும் நெருக்கத்தை பாதிக்கும். இது திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரமங்களை அதிகரிக்க செய்யும். எனவே உங்கள் எதிர்பார்ப்புகளை இந்த மாதம் குறைத்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்லணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதம் காதல் உறவுகளில் தோல்விகள் மற்றும் முறிவுகள் காணலாம். மேலும் காதல் உறவுகளில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைவது இந்த மாதம் கடினம். அதனால் காதல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சவாலாகவே இருக்கும் இனி வரக்கூடிய மே 31 வரையோ. எனவே உங்கள் அன்புக்குரியவர்களோடு வாக்குவாதங்களை இந்த மாதம் தவிர்க்கணும். மாணவர்கள் கூட கல்வியில் வெற்றி பெற அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு கொடுக்கணும். கல்வியில் தடைகளை கொண்டு வரக்கூடிய தற்காலிக சிரமங்கள் நிறைய இருக்கலாம். எனவே அவற்றை கடந்து கல்வியில் வளர்ச்சி பெற பெற்றோருடைய ஆதரவை நாடுங்க. அது ஒன்று தான் உங்களுக்கான வழி. ஸோ மொத்தத்தில் மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மே 31 வரையும் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் என்று மெயினாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் எழலாம். இது காதல் உறவுகளில் சிக்கல்களை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் துணையோடு முறிவை ஏற்படுத்தும். மேலும் சிரமங்களை தவிர்க்க நீங்கள் இந்த மே 31 வரையும் உங்கள் காதல் உறவில் 3வது நபருடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க. 3ஆம் நபர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை தான் சொல்கிறேன். அவங்க மூலிமா தான் பெரிய சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. இது உறவுகளில் முறிவை கூட ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் அன்புக்குரியவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை கடைபிடிக்கணும். மிகவும் கவனமாக இருக்க பரிந்துரைக்கப்படுது. 3வது நபர் தலையீடு வேண்டாம். மேலும் காதல் உறவுகளில் சிரமங்களை தவிர்க்க தனிமையை இந்த மாதம் பராமரிக்கணும். பொது இடங்களில் சந்திப்பதை தவிர்க்கணும். உங்கள் துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் காதல் உறவை பற்றிய விவரங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மேலும் 3வது நபர் உங்கள் அன்புக்குரியவர்களை சோதிக்க சில யோசனைகளை வழங்கலாம். இது உங்கள் துணையை கோபப்படுத்தலாம். ஸோ காதலர்கள் பரஸ்பர ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்கள் அன்புக்குரியவரை பற்றி மற்றவர்கள் சொல்வதை நம்பவும் கூடாது. நீங்களே ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும். அதே போல் உங்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதம் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் வெற்றி அடைய முடியும். இது ஒரு உறுதுணையான மாதம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்காது. மேலும் திடீர் வீழ்ச்சி மற்றும் அவமானம்லாம் உங்கள் உறவில் ஏற்படலாம். இது மனக்கவலைகளை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்தை தவிர்ப்பதற்கு நான் சொன்னது போல் நீங்கள் உறவு விஷயத்தில் இனி நடந்து கொள்ளணும். அதே போல் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் கூட இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சற்று ஆட்டம் காணலாம். சில நிதி நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. சிரமங்களும் போராட்டங்களும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. எனவே நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் அனைத்து நடவடிக்கைகள்லையும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களில் ஒரு சிலர் வேலை இழப்பு காரணமாக வருமானத்தை இழக்க நேரலாம். இது நிதி நெருக்கடிகளை மேலும் அதிகரிக்கும். எனவே முக்கியமான முடிவுகளை நிதி சம்மந்தம் எடுப்பதற்கு முன் நல விரும்பிகள் ஆதரவை பெறுங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விதமான பண முதலீடுகளையும் இந்த மாதம் மேற்கொள்ள வேண்டாம். இது பெரிய நிதி இழப்புகளை ஏற்படுத்தும். எனவே நஷ்டத்தை தவிர்க்க எந்த விதமான திட்டங்களில் முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது. உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவது கடினமாக இருக்கும். மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் உங்கள் சேமிப்பு குறையும். உங்கள் குடும்பத்தினருடைய அவசியம் மற்றும் அவசர தேவைக்காக பணத்தை செலவு செய்ய நேரலாம். உற்றார் உறவினர்களுக்காக பணம் செலவழிக்கவும் வாய்ப்பு இருக்குது. எனவே எல்லோரிடமிருந்தும் உங்கள் வரம்புகளை தூரத்தையும் கொஞ்சம் இப்போ இருக்கிறது தான் நல்லது. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம். வீடு நிலம் வாகனம் சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளை இழப்புகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையும் நீங்கள் இப்போ எதையும் பண்ண வேண்டாம். இந்த நிதி இழப்புகளை சமாளிப்பதற்கு இந்த மாதம் முருகப்பெருமான வழிபாடு செய்திங்கன்னா இழப்புகளை குறைத்து உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். அதனால் இழப்புகளை நீங்கள் தவிர்ப்பதற்கு முருகப்பெருமானை தான் நம்பியாகணும். ஸோ மொத்தத்தில் நிதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது மார்பு, நுரையீரல், இதயம், தொடைகள் மற்றும் தலை தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா அதிலிருந்து மீள்வதற்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. மே மாதம் உங்கள் மூலிமா நிறைய உங்களுக்கு உடல் ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும். எனவே முழுமையாக மீட்புக்காக நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ சிக்கல்களை நீங்கள் ஓரளவு சமாளித்து உங்கள் சிகிச்சையை ஈஸியாக பண்ணி சிரமங்களை தவிர்க்க முடியும். ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு.
ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஆட்டி படைக்கக்கூடிய மாதங்க. கிரகங்கள் உங்களை ஆட்டி படைக்க போகுது. ஸோ இந்த மே மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ மே மாதம் நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசினர் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி இந்த மே 31 வரையும் நடந்துக்குங்க. இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கான இந்த தாள்களெல்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.